நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்க, ஊரக செயலாளர் போஸ்டிங்க்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன கொஷின் கேட்பாங்க, எப்படி அப்ரோச் பண்ணதுன்னு சொல்லி A to Z இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இன்டர்வியூவில் கேட்கப்படும் முக்கியமான கேள்விகள், அதற்கு எப்படி பதில் சொல்லணும் என்று டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். முதலில் ஊராட்சி செயலாளர் பணியின் முக்கிய நோக்கம் என்னென்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதோட முக்கிய நோக்கம் உங்களோட ஊரக சம்மந்தப்பட்ட உள்ளாட்சி சம்மந்தப்பட்ட எல்லா அரசு திட்டங்கள் ப்ளஸ் குடிநீர் வசதி இது போல் எல்லா திட்டங்களையும் நீங்கள் நீட்டாக பராமரிக்கிறதா, அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக ஃபேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணி தரதான் உங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஓகேங்களா? இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள்னு சொல்லி கேட்பாங்க. அது சிம்பிளாக நீட்டாக உங்களோட நேம் அதெல்லாம் சொல்லி நீங்கள் என்ன கல்வி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கிறீங்க, எந்த ஊர், ஏன் இந்த ஜாப்புக்காக அப்ரோச் பண்ணீங்க, ஃபுல் டீட்டெயிலி அதில் சொல்லிடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஊராட்சி செயலாளர் பணியின் உங்களுக்கு என்ன தெரியும், ஊராட்சி செயலாளர் பணியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி கேட்கலாங்க. அப்படி கேட்கும்போது இதற்கு பணி பொறுப்பு பற்றி, மக்கள் நலத்திட்டங்கள், ஊராட்சி நிதி மேலாண்மை, பதிவு பராமரிப்பு போன்றவற்றை நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட ஊராட்சி துறையோட அமைச்சர் யாருன்னு சொல்லி கேட்கலாங்க. உங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரோட நேம் கேட்கலாம். அது இல்லாமல் தமிழகத்தோட முதல்வர் நேம் கேட்கலாம், துணை முதல்வர் நேம். இதெல்லாம் ஈஸியான பேசிக் கொஷின் தானேங்க, இதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே போகும்போது, இன்டர்வியூக்கு போகும்போது நீட்டான ட்ரெஸ் கூட, அது நான் பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உங்கள் ஊரில் முக்கியமான அரசு திட்டங்கள் என்னென்ன, மகளிர் சுய உதவிக்குழு, நலவாழ்வு திட்டம், சுகாதார முகாம், இது போல் நிறையா திட்டங்கள் இருக்குது. உங்களுக்கு உங்கள் ஊரில் என்ன திட்டங்கள் ஃபேமஸாக இருக்குமேங்க, அந்த திட்டங்கள் நல்லா நடைமுறைப்படுத்தி மக்கள்கிட்ட நல்ல ஒப்பீனியன் இருக்குமேங்க, அது என்ன திட்டங்கள் சொல்லி சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்தது தூய்மை, வெளிப்படைமை, மக்கள் பங்கு பெறுதல், பொறுப்புணர்வு ஆகியவற்றையே நல்லாட்சி. எது நல்லாட்சின்னு சொல்லுவீங்க டினோட் பண்ணி கேட்டேன்னா, மக்கள் அந்த கூட்டத்தொடரில் பங்கு பெறணும். அதுபோல் இப்போ கிராம சபை கூட்டம் நடக்க போகுதுன்னா அங்கே அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளத்தை சொன்னாங்கன்னா அதுக்கான தீர்வு கிடைக்கினா மக்கள் எல்லாருமே கூட்டமாக வருவாங்க, எல்லாத்துலேயும் பங்கு பெறுவாங்க. அது போல் தாங்க மக்களுக்கு நல்லாட்சிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, மக்கள் பொதுவாக நடக்கிற எல்லா கூட்டத்துலேயும் பங்கு பெற்று அவங்களுக்கான ப்ராப்ளத்தை கரெக்டாக சொல்லி அந்த ப்ராப்ளத்துக்கான தீர்வு கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணுறதுங்க. நெக்ஸ்ட்டு நான் மக்கள் சேவை செய்ய எதுக்கு நீங்கள் இந்த பஞ்சாயத்து போஸ்டிங் அப்ரோச் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கலாங்க. அதுக்கு நீங்களே ஒப்பீனியன் ஆன்சர் சொல்லுங்கள். இது உங்களுக்கு இன்டர்வியூ பேசிக்காக கேட்குறது 10 மார்க்குங்க. ஃபஸ்ட்டு உங்களோட 10th மார்க்கு 85 கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? மிச்சம் இருக்கிற 15ல் 10 மார்க் கொஷின் பேஸ்டு கொஷின், உங்களோட இன்டர்வியூ பேஸ்டு கொஷினாக இருக்குங்க. ஒரு 5 மார்க் உங்களோட பர்சனல் லுக்கை பார்த்து போடுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? 5 மார்க் நீட்டான ட்ரெஸ் கோடில் இருக்கிறீங்களா, ப்ளஸ் உள்ளே வரும்போது எக்ஸ்கியூஸ் மீ அது மாதிரி கேட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்களா, எல்லாமே பார்ப்பாங்க. நீங்கள் பேசுகிற அவங்ககிட்ட ஆன்சர் சொல்கிறது எந்த அளவுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறீங்க அதை பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு ஆன்சர் சொல்லும்போது கான்ஃபிடெண்ட்டாக கரெக்டு உங்கள் மேலே நீங்கள் ஒரு ஆன்சர் சொல்லும் போதே கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்களான்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணி தான் அந்த வேலிடு 5 மார்க் கொடுப்பாங்க. அது இல்லாமல் உங்களோட ஊராட்சி பற்றி நிறைய கொஷின் கேட்கும்போது எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் ஸ்ட்ராங்காக ஒரு ஆன்சரை நீங்கள் கரெக்டானதா ராங்கானதான்னு முக்கியம் இல்லைங்க. ஃபஸ்ட்டு அந்த ஆன்சர் நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணுறீங்களான்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஏன்னா உங்கள் ஊராட்சி பற்றி நீங்கள் போஸ்டிங் அப்ரோச் பண்ணியிருக்கும் போது உங்கள் ஊராட்சி பற்றியான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கணுமேங்க. அதே நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கரெக்டாக சொல்கிறீங்களா வேலிடு பண்ணி தான் அந்த 5 மார்க் கொடுப்பாங்க. முக்கியமாக நீட்டான ட்ரெஸ் கோடு, உங்களோட நீங்கள் எந்தளவுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறீங்க, ப்ளஸ் நீங்கள் ஒரு ஆன்சர் சொல்லும்போது ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்களா, உங்கள் மேலே நீங்கள் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஆன்சர் பண்ணீங்களான்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணி தான் ஒரு 5 மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது பேஸ்டு தான் இருக்குது. இது ஆல்ரெடி நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். எவ்ரிடே நம்ம சேனலில் ஒரு வீடியோ வருங்க, நீங்கள் கம்பல்சரி பாருங்கள். நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கலைன்னா தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம், அதில் அப்டேட் பண்ணியிருப்போம், போய் பாருங்கள். நான் இப்போ சொன்ன பேசிக் இந்த டீட்டெயில்ஸ் வேணால் PDF தேவைப்படுச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஓகேங்களா? நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இதில் ஒரு 4-5 கொஷின் தான் உங்களுக்கு எப்படி கொஸ்டின் அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு ஃபார்மேட்டுக்காக கொடுத்தாங்க. நீ அப்கமிங் டேஸில் உங்களுக்கு நிறைய கொஷின் PDF எல்லாமே வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF கொடுத்தாரு. ஓகேங்களா? இது சும்மா பேசிக்கானது தாங்க. ஓகேங்களா? நீ அப்கமிங்கில் வரும்போது உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறேன். இனிமேல் வீடியோ போடும்போது டிஸ்கிரிப்ஷனில் PDF நான் அட்டாச் பண்ணிடுறேன் இனி அப்கமிங் டேஸில். ஓகேங்களா?
நீ அப்கமிங் டேஸ் வர எல்லா வீடியோக்கும் PDF கம்பல்சரி இருக்குது, அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா, வாங்க பார்த்துடலாம். இவ்வளோ தாங்க இதில் பேசிக்காக. நீங்கள் பேசிக்காக ஜிகே கண்டென்ட்டை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி நிறையா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன சொன்னங்கிறதே நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செல்ஃப் இன்ட்ரோ எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்த்தாங்க. நெக்ஸ்ட்டு ஏன் இந்த போஸ்டிங் அப்ரோச் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாங்கன்னு சொன்னேன். நல்லாட்சினா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஊராட்சி செயலரோட பணிகள் என்ன, ஊராட்சி செயலருக்கு என்ன வேலை, பணிகள்னாலும் என்ன வேலைனாலும் சேம் கொஷின் தான். ஆனால் கொஷினே ட்விஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி கூட கேட்கல. ஓகேங்களா, அது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்துங்க, உங்கள் ஊரில் என்னென்ன அரசு திட்டங்கள் செயல்பட, எந்த அரசு திட்டங்கள் மக்களோட பெரும்பான்மை பெற்றுள்ளதுன்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா, இன்றைக்கி இந்த டீட்டெயில் பார்த்தோம். இந்த டீட்டெயில் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரிடே வந்து ஒவ்வொரு வீடியோ செயலாளர் இன்டர்வியூ போஸ்டிங் வர வரைக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோ ரெகுலராக போட்டு தான் இருப்போம். மார்க் இன்டர்வியூ ஃபார்மேட்டில் நீங்கள் அப்கமிங் டேஸில் வீடியோ போட இப்போ போட்ட மாதிரி அவங்க என்ன கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் என்ன கொஸ்டின் ஆன்சர் பண்ணுன்னு சொல்லி பார்ப்போம். மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா தான் நிறைய பேருக்கு வீடியோ ப்ரொமோட் ஆகும். மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க. மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணிடுங்க.